வணக்கம். பொருள் புதிது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனவா அரசியல் கட்சிகள். நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் மாவட்டம் தோறும் கள ஆய்வுக்கு செல்கிறார். ஏன் இந்த திடீர் கள ஆய்வு? இந்த கள ஆய்வு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார். கேளுங்க. இந்த கள ஆய்வுங்கிறது நீங்க சொல்றது அரசாங்கம் செய்யற அந்த திட்டங்களை சொல்றதா நான் கருதுறேன். கோயம்புத்தூர், விருதுநகர் அந்த மாதிரி இதை சொல்றீங்க. இது முழுக்க முழுக்க அரசு சம்பந்தப்பட்டது. ஆனா அதுக்காக திமுகவை கட்சி ரீதியா வேலை செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் முன்னாடியே முதல்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு அவங்க 2 மாசமா அதுக்கான அடிப்படை வேலைகள், குறிப்பா தொகுதிக்கு பொறுப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகளை பூத் வைஸ் கூட அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு கிடைத்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்லுது. அப்படிங்கும்போது அவங்க ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பிரச்சனை எதிர்கட்சி பக்கம் கூட்டணி. அதை அடுத்தடுத்ததுல நம்ம சொல்லுவோம் அந்த விஷயத்த. இல்லை, அது இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு சீக்கிரமா இந்த கள ஆய்வுகள் அப்படிங்கிறது அவர் தேர்தலுக்கான யுக்தியா முதலமைச்சர் பார்க்கலையா? இல்ல, அதாவது தேர்தலுக்காக அதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருக்குன்னே வச்சுக்கோமே, அதுல ஒன்றும் தப்பும் கிடையாது. ஆனா அதை விட முக்கியமானது அவங்க அந்த ஓட்டு கன்சால்டேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் மக்கள் நலத்திட்டங்கள் பிளஸ் அப்புறம் எதிர்க்கட்சியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய அளவுக்கு வரும். அதுக்காக அவங்க கடைசி 2 வருஷம் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அதை நோக்கி அதை தீர்வு கண்டு அந்த 500 சொச்ச கோரிக்கைகள் அல்லது அவங்க அறிவித்த அறிவிப்புகள் வெற்றி பெற்றுட்டா, அதை அமல்படுத்தி விட்டோமா என்று பார்க்கும் பணியில் அரசாங்க அடிப்படையில் இந்த வேலை நடைபெறுவதாக நான் கருதுகிறேன். முன்னாடி நான் சொன்னது போல அது மட்டும் அல்லாம திமுக கட்சி என்ற அடிப்படையிலும் கூட்டணி என்ற அடிப்படையிலும் எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே அதற்கான உரிய வேலைகளை ஆரம்பித்து விட்டதாகவே நான் கருதுகிறேன். சரிங்க சார். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்பொழுதும் திட்டங்களை சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் மிக கடுமையா அவர் விமர்சிக்கிறாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது அரசியல். இதுல நீங்க மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு இது முழுக்க முழுக்க அரசியல். அது குறிப்பா அந்த இருதுருவ அரசியலை இந்த கோயம்புத்தூர் அண்ட் விருதுநகர் 2லயும் நான் பார்த்தது. அந்த இருதுருவ அரசியலை நோக்கி கரெக்டா அவர் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஒரே வாரத்துல மிக தெளிவாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கரெக்டாக அதை ரெகக்னைஸ் பண்ணி அவரும் அந்த இதை நாங்கள் 2 பேர் தான் களத்தில், பாக்கி எல்லாருமே பின்னாடி தான் அப்படிங்கிறத அவரும் ஒரு 3-4 பேட்டியில் அவர் உறுதிப்படுத்திட்டார் இந்த விஷயத்த. அப்போ களம் எகைன் திராவிட அரசியல் அல்லது திராவிட மாடல் அப்படிங்கிற அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையிலையும் கொஞ்சம் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் ஆன்டி பிஜேபி, அதாவது ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த களம் நவந்துருச்சு. இந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா களம் மாறிடுச்சு. நீங்க சொல்றதை பார்த்தா 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற அந்த களத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்களா? நிச்சயமா. நான் 45 வருஷமா கிட்டத்தட்ட தேர்தல் அரசியலையும் சரி, சமூக அரசியலையும் இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வர்றேன். அதுல பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்த காலம் ஃபுல்லா கருணாநிதி அல்லது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அது அந்த ரைவல்லே பார்த்தீங்கன்னா 2 கட்சி மட்டும் தான் இருக்கும். ஒரு 15% 20% ஓட்டு மட்டும்தான் மொத்தத்தில், போலிங் ஓட்டுல. எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி புது பிளேயர்ஸ், அதாவது 2 சரியில்லைன்னு சொல்றது, திராவிட இயக்கம்னு சொல்றது, திராவிட இயக்கத்தை எதிர்த்துன்னு சொல்றது, அல்லது இப்ப சொல்ற தமிழ் தேசியம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 16ல் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நல கூட்டணி, அப்புறம் சில நேரத்தில் தேசிய கட்சிகளே அதை மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி 77க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியரு. எல்லாமே அந்த 15% 20% ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும்.
திராவிட அரசியல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பா திமுக, அதிமுகங்கிறது 80% வர ஓட்டு போலிங் ஓட்டுல சில நேரத்துல 90% கூட இது வந்திருக்கு. அப்ப திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப 19 21 எலெக்ஷன்ல கூட கிட்டத்தட்ட அந்த அந்த அடிப்படையில தான் 53% திமுக கூட்டணியும், ஒரு 30% அதிமுக கூட்டணியும், கிட்டத்தட்ட 83% வந்து இந்த திராவிட அரசியல் நோக்கி தான் இருக்கும். இப்ப என்ன ஒரே ஒரு புதுசா நடக்குது அப்படின்னா, போன மாசம் 27ஆம் தேதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி குறிப்பா இன்னைக்கு இருக்கிற பர்சன்டேஜ் படி, அது 24 தேர்தல் பர்சன்டேஜ் படி 55% பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து. அது இப்ப எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த கேள்வியில பார்க்குறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. சார், முதலமைச்சர் சொல்றாரு பொய்யுக்கு வந்து மேக்கப் போட்டா அது உண்மையாகிடாது அப்படின்னு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய தொண்டர்கள் வந்து தினம் வந்து ஒரு 2 மணி நேரமாவது சமூக வலைதளங்கள்ல வந்து திமுகவுடைய திட்டங்களை வந்து வீடியோக்களாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வியூகங்கள்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? இது ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டது. இதுல என்ன முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் முன்னாடி சொன்ன மாரி எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்தப்ப பெண்கள் வாக்கு வந்து அதிமுகவுக்கு அதிகமா இருக்கும். ஆண்கள் வாக்கு தான் வந்து இந்த 40 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு இருக்கும். இதுதான் வந்து வரலாறு. அப்ப இன்னும் சொல்லப்போனா அரசு ஊழியர்கள்லாம் வந்து இப்ப பெரும்பாலும் முந்தியெல்லாம் திமுக பக்கம் இருப்பாங்க. இதுதான் ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்த அரசியல் இது ரிசல்ட். ஆனா இப்ப அதுல என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, பல விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர் கூட சொல்ல தவறுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒண்ணு வெகுவா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் முற்றிலும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லல. அது வந்து கருணாநிதி, ஜெயலலிதா அந்த 2 பேரும் மறைவுக்கு அப்புறம் அந்த போக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து டோட்டலா மாறிடுச்சுன்னே சொல்லுவேன். அந்த திசை நோக்கி வேகமா போகுது. முழுக்க மாறிடுச்சுன்னு சொல்லல. ஆனா 70-80% வேகமா மாறி முழுக்க முழுக்க ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் வந்து சித்தாந்த அரசியலை கையில் எடுத்ததுனால அதிமுக வந்து ஓட்டு அடிப்படையில் எதிரணியா இருந்தா கூட சித்தாந்த அடிப்படையில் ஒன்றியத்துல பிஜேபி இருக்கிற வர இது மாறாது. அதை வந்து ஒவ்வொரு 2 மாசமும் அவர் வந்து நான் வந்து சித்தாந்த அடிப்படையில் தான் இதை எதிர்க்கிறேன் பிஜேபிய அப்படிங்கிறத வந்து தெளிவா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கரெக்டா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் ஒன்றிய பிஜேபி இருக்கிற வர திமுக கூட்டணியும் தெளிவா இருக்கும். இதை வந்து முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் இன்றைய துணை முதல்வர் உதயநிதியும் வந்து அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, எதிர்கட்சி வரிசையில தடுமாறுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே. ஈவன் வந்து அண்ணாமலை நல்லா ஆக்டிவா இருந்து 2 மாசத்துக்கு முந்தி பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட இங்க வளரலைங்கிறதுக்கு நல்ல உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, 2014ல ஜெயலலிதா முதல்வர், அப்ப பிஜேபி 18%, 19ல அதிமுகவோட பிஜேபி அலைன்ஸ், 14ல கிடையாது, 19ல அலைன்ஸ், அப்ப தோல்வி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் 24ல அதிமுகவும் பிஜேபி அலைன்ஸ் கிடையாது. ஆனா முதல்வர் வந்து ஸ்டாலின், அப்ப பிஜேபியோட கூட்டணி வந்து அதே 18% தான். சரி, வளரவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாய பர்சன்டேஜ் அடிப்படையில் வளரவே இல்லை. ஓட்டு அடிப்படையில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 எலெக்ஷன், நான் சொல்றது 14, 19, 24, இந்த 3லயுமே போலிங் ஓட்டு வந்து சில இடத்துல குறைஞ்சிருக்கு, 2 இடத்துலையுமே குறைஞ்சிருக்கு. ஆனா ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஓட்டுக்கு மேல, ஏன்னா 4,06,00,000 ஓட்டு வந்து 14ல போலாயிருக்கு. 4,23,00,000 சொச்சம் நீங்க 19ல, இப்ப 24ல 4,36,00,000. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா முதல் 5 வருஷம் 14 to 19 அண்ணாமலை இல்லாதப்ப பிஜேபி வந்து 2,50,000 ஓட்டு, 2,50,000 கீழே தான். அதே மாதிரி 19ல இருந்து 24 வரை அதே எண்ணிக்கை கூடுனதுனால அந்த ஓட்டு வந்து 2,50,000 தான். அப்ப 18% தான் இப்ப 14க்கும் 24க்கும். அப்ப பிஜேபிங்கிறது வந்து வளரவே கிடையாது அப்படிங்கறதா முக்கியம். இதுதான் வந்து சித்தாந்த அடிப்படையில ஸ்டாலின் எடுத்துட்டு போனதுனால கிடைச்ச தமிழ்நாட்டுக்கான பலன். இந்த அடிப்படையில தான் அரசியலை பார்க்கணும். வாக்கு இப்படிதான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். சார், பிஜேபி விமர்சனம், அதிமுக விமர்சனம், இது 2த்துக்கும் மத்தியில வந்து என்ன லாஜிக் இருக்க முடியும் சார்? பிஜேபி அப்படிங்கிறது வந்து சித்தாந்த அடிப்படையில வைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவிலையும் சரி அரசியல்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும், மண்டல் கமிஷன் வந்தாலும்,
ராமர் கோயில் வந்தாலும் எது அடிப்படையான உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய திராவிட போராட்டம் தான் நடக்கும். அது உள்ளுக்குள்ள அந்த அடிப்படையில் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, நான் வந்து திராவிட மாடல் தான் அப்படிங்கிறத அவர் அழுத்த திருத்தமா 19 ஆரம்பிச்சு இன்னைய வரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல தான் வந்து அவங்க கூட்டணி வந்து முன்னாடி போகுது. அதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப சித்தாந்த அடிப்படையில மக்கள் தயாராயிட்டாங்க. அதனால வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, முன்னிலை வைக்கிறார். அந்த இடத்த வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறாரு. நான் வந்து அதை வந்து மக்களோட கருத்தை பிரதிபலிக்கிறேன் அப்படிங்கிறதுல கூட்டணியை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சியுமே ஒரு புள்ளியில வந்து பிரியவே இல்லை. எந்த புள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றியத்தில் உள்ள பிஜேபியை அகற்றணும். இந்தியா கூட்டணி அமைச்சதுக்கு விசிகா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இங்கே உள்ள காங்கிரஸா இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பல முஸ்லீம் இயக்கங்கள் வேறு வேறு கருத்து வேறுபாடு இருந்தா கூட எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் உன்னை தவிர பாக்கி எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கு. மதிமுக இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புள்ளியில ஒன்னா இருக்காங்க. அதனால ஒன்றியத்தில் பிஜேபி இருக்கிற வரை திமுக கூட்டணிங்கிறது வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. 1% 2% விஜயால குறையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மறுக்கவே இல்லை. அதே நேரத்தில் அந்த கடைசி பர்சன்டேஜ், அதாவது புது பிளேயர்ஸுக்கான ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா 20% தான் இருக்க ஒழிய அதை தாண்டி போகாது. இங்கதான் ஒரு கேள்வி நமக்கு வருது. பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அதிமுக கட்டமைக்குமா? ஏன்னா பல கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருக்காங்க இல்லைங்களா? இல்ல, சரியான கேள்வி. அது வந்து ரொம்ப முக்கியமான பதில் வந்து நீங்க 21 எலெக்ஷனை பார்க்கணும். 21 எலெக்ஷன்ல சட்டசபை எலெக்ஷன் நான் சொல்றது, 21 சட்டசபையில பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுனால பிஜேபிக்கு 4 சீட்டு கிடைச்சது, அதிமுகவுக்கு சீட்டு வந்து ஆட்சியை பிடிக்க முடியல. அப்ப இத்தனைக்கும் பெரிய அந்த அந்த ஆட்சியில வந்து நீங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பலையெல்லாம் இருந்துச்சா அப்படிலாம் கேட்டீங்கன்னா பெருசெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒன்று அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு, எல்லா தீர்மானத்தையும் பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்ததுதான் மிகப்பெரிய தப்பு. அந்த தப்புனாலதான் அவங்க வந்து 21ல வெற்றி பெற முடியல. பிஜேபியோட கூட்டணி போட்டது 2வது தப்பு. அதை வந்து உணர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு சிலர் தலைவர்கள் மத்தியில பிஜேபிக்கு போயிட்டா சேஃப்டியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லல. இன்னொரு குரூப், அதாவது அதுல வந்து இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குரூப் வந்து அதிமுகவும் விஜயும் கூட்டணி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா கூட்டணிக்கு ஆளே இல்லை, எந்த கட்சியும் இல்லை. ஒரே ஒரு இது கட்சி மட்டும் தான் அவங்களோட இருக்கு, தேமுதிக மட்டும் தான் இருக்கு. பாக்கி யாருமே போன தர எலெக்ஷன்ல இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது விஜயோட போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இன்னும் வந்து எவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ்ங்கிறதுல என்னுடைய கணிப்பு வந்து அவருடைய ஓட்டு வந்து, ஏன்னா அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் வந்தப்ப அவருக்கு வந்து நல்ல ஓட்டு இருந்துச்சு அரசியல்ல. வேற யாரும் வந்து நடிகர்கள்லேருந்து வந்ததுல அவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வரவே இல்லை சமீபத்தில் காலத்தில். அப்போ இவரோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த 3 நாள் சினிமாவில் உள்ள ரசிகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கால்குலேஷன் போட்டதில் ஒரு 5% மேலே அவரால் ஓட்டு வாங்க முடியாது. அப்போ 5% அவர் நின்றுட்டாருன்னா இது யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம் தமிழர் சீமானுக்கு தான் பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கட்சியில் கொஞ்சம் பேர் வந்து வெளில போயிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருப்பாங்க எப்போதும். அதனால அவர் வந்து ஒரு கடந்த 10 வருஷமா அதை வந்து அப்படியே ஒரு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கரெக்டாக அதை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 நடக்குதுங்க. ஒன்று வந்து அங்க திராவிட இயக்கத்துக்குள்ள உள்ள சிலர் அவர் வந்து ரொம்ப திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறது அந்த அடிப்படையில் போனதுனால திராவிட மாடலை அங்க வந்து கொஞ்சம் பேர் அதில் வந்து ரெவல்யூஷன் பண்றாங்க. அது அதில் பிரச்சனை பண்ணி அது வந்து இப்போ பெரிய அளவுக்கு கடந்த பல வாரங்களா போயிட்டு இருக்கு இந்த விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்றதுனால அவர்களுக்கு புது இளைஞர்கள், ரொம்ப யங்ஸ்டர் 18லேருந்து 25க்குள்ள உள்ளவங்க வர்றதுக்கான வாய்ப்பு வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு விட்டதுன்னு நான் சொல்ல முடியும் என்னால. அதனால இதுல பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பு விஜயால வந்து ஃபர்ஸ்ட் பாதிப்பு வந்து அதிகமா நடக்க போறது சீமானோட நாம் தமிழர் கட்சி தான் நான் நினைக்கிறேன். சார், இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது பிஜேபியை தவிர்த்து ஒரு கூட்டணியை அதிமுக கட்டமைக்க முடியுமா? அப்படிதான் கட்டமைக்கணும்னு நான் விரும்புறேன், மக்களும் அப்படிதான் விரும்புறாங்க. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக வந்து ஒரு நல்லபடியா வந்து இருக்கணும், அது தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னாக்கா ஒரு காலம் அவங்க பிஜேபியோட சேரக்கூடாது. வேற எந்த உள்நோக்கத்தில் வேற காரணங்கள் இருந்தா கூட அதை தவிர்க்கிறது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது. அவருக்கு வந்து ஒரே ஒரு நெருக்கடி எங்க வரும்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை வந்து பிஜேபியோட சேராம இருந்தா மட்டும்தான் அவர் வந்து தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவர் வந்து இந்த மாதிரி வச்சு டீல் பண்ணலாம். இல்லைன்னா வேற அவருக்கு நெருக்கடி வந்து அவங்களையும் உள்ள சேர்த்துக்கணுங்கிற நெருக்கடி வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு.
சரிங்க சார். ஒரு சிறிய இல்ல அவங்க 2 இடைவேளைக்கு பேரும் பிறகு 24 ஒரு சொல்லுங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு பொருள் புதிது நிகழ்ச்சி தொடங்கும். பொருள் புதிது நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், இப்போ விஜய் குறித்து பேசும் பொழுது விஜய் வரவால வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே முதல்லயே நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன். ஒரு ஒரு விஷயத்த. அதாவது இதுல பெரும் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் பாதிப்பு சீமானுக்கு தான். அதனால தான் சென்ற வாரம் வந்து சீமான் வந்து கடுமையா, அதாவது அ அந்த வார்த்தைய நம்ம சொல்லி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அவர் கூமுட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதுக்கு முந்தி தம்பி அப்படின்னு சொல்லி அ பல முயற்சிகள் பண்ணி தேர்தல் உறவு வருமா அப்படிங்கிற மாரி அளவுக்கு ஒரு பெரிய பேச்சு இருந்துச்சு ஒரு 2 மாசமா. ஆனா அது அது கடைசியா ஒரு மாநாட்டு இதுல வந்து திராவிடமும், தேசியமும் இரு கண்கள் என்று பேசினதுனால இவருக்கு வந்து சிக்கல். அது மட்டும் சிக்கல் இல்ல. அவருக்கு வந்து பெரிய சிக்கல் வந்து இவருடைய புது வரவ வந்து இத த நம்ம நாம் தமிழர் கட்சியில சேரக்கூடிய புதிய இளைஞர்கள வந்து தடுக்கிற அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா களம் இருந்தத வந்து சீமான் புரிஞ்சுகிட்டு தான் அவர் வந்து கடுமையான வார்த்தைகள அவரு த எப்போதும் போல தன்னுடைய பேலன்ஸை இழந்து கூமுட்டைங்கிற வார்த்தை வந்து சொல்ற அளவு, விஜய சொல்ற அளவுக்கு நெருக்கடி போயிட்டு, இப்போ ஆனா அதுக்கப்புறம் நேத்து பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் அவருடைய பேச்சுல மாற்றம் தெரிஞ்சு, தம்பி அப்படின்னு சொல்லி புதுசா பேசுறாரு. இந்த இந்த இது வந்து மிந்தி மாரி இருக்காது. இப்போ வந்து சமூக வலைதளம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, அவங்க தொண்டர்களே வந்து இப்போ வந்து தம்பிகள் வந்து ரொம்ப அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால உள்ளுக்குள்ள வந்து ஏற்கனவே முட்டிக்கிட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் பெருசா வெடிச்சு, நேத்து திருநெல்வேலியிலேயே வந்து கடுமையான இது பண்ணி, இவர் வந்து நீங்க நான் சொல்றத கேட்டுட்டா இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க என்று சொல்ற அளவுக்கு இப்ப 2வது முந்தி ஒரு ஊர்ல மதுரையில நடந்துச்சு. இப்ப அடுத்து திருநெல்வேலியில நடந்திருக்கு. இப்ப இது வந்து அதிகமாயிடுச்சுனாக்கா, புது உறவுகள் வந்து முற்றிலுமாக நாம் தமிழருக்கான குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்துல விஜய் வர்றதுனால அதிமுகவுக்கும் பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களையும் வந்து புதிய வரவுகள் எப்போதுமே எப்படி பர்சன்டேஜ் வரும்னாக்கா, இப்ப அதிமுகவோ திமுகவோ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு அந்த பர்சன்டேஜ் என்ன விகிதத்துல இருக்கோ அதேபடிதான் அந்த 18ல இருந்து 22 வயசு வரல முதல் ஓட்டர்கள் எப்போதுமே போடுவாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஆனா இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் மாறப்போகுது. அந்த இடத்துல விஜய் வந்து அந்த 5% மினிமம் 5% ஓட்ட வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த இடத்துக்குள்ள வந்து முதல் பாதிப்பு நாம் தமிழர் கட்சி, 2வது பாதிப்பு வந்து அதிமுக. திமுகவுக்கும் கொஞ்சோண்டு பாதிப்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி திமுக கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் சரி, மற்ற சின்ன சில கட்சிகள் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த 5% வாங்குறதே இத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்கும். ஏன்னா அது தவிர வேற ஓட்டு கிடையாது. இந்த இதுல இருந்து தான் ஓட்டு பிரியணும். சார், வாக்கு சதவீதம் குறித்து நம்ம பேசும் பொழுது தொடர்ந்து சீமான் விஜய் வந்து விமர்சிக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ கட்டாயம் அவர் ஏற்கனவே தக்க வச்சிருக்கக்கூடிய வாக்கு வங்கி குறைஞ்சிரும்னு நினைக்கிறாரா? நிச்சயமா பாதி அளவுக்கு மேல குறைய போகுது. அதுல சந்தேகமே இல்லை. 24 அவர் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுல மிகப்பெரிய அளவுக்கு 50% மேல குறையறதுக்கான வாய்ப்பு தெளிவா தெரியுது. அது எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நான் களத்துல வந்து அங்கங்க பார்த்து கேட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நான் தைரியமா சொல்றேன் இந்த விஷயத்த. சரி சார். சார், இப்போ மற்ற கட்சிகள் பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தகவலை சொல்றாரு. 2026 கூட்டணி ஆட்சி அமையும், அதில் எங்களுடைய கட்சி கட்டாயம் இருக்கும்னு சொல்றாரு. ஏற்கனவே அதிமுக வந்து தன்னுடைய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எந்தெந்த கட்சிகளோட அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப அவங்களுக்கு ஒரு கதவு வந்து இப்ப 19க்கு அப்புறம் தொடர்ந்து மூடி இருக்கு. எந்த கதவுன்னு கேட்டீங்க, முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே அவங்க கட்சி இந்த 2 பக்கமும் மாறி மாறி பல தேர்தலில் வந்து 2009 வரை நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க வந்து எம்எல்ஏவோ எம்பியோ கரெக்டாக வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பே இல்லாமல், போன தடவை பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா எம்பி தான் வாங்கியிருக்காங்களே ஒழிய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நடைமே சௌமியா வந்து அதிக ஓட்டு வாங்கலாங்களே ஒழிய வெற்றி பெற முடியல தருமபுரியில். அப்போ எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அந்த மாறி மாறி பண்ண அரசியல் வந்து தடுக்கப்பட்டுருச்சு. அப்போ இப்போ விஜய் வர்றதுனால அவங்க நிச்சயமாக விஜயோட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப மிகவும் குறைவு.
அவங்க வேற பிஜேபியிலயோ அல்லது அதிமுகலையோ விஜய் கூட்டணி சேர்ந்து அதுல இவங்க போய் சேர்ந்ததுனால ஒழிய இவங்களால போய் நேரா விஜயோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து இந்த இந்த தேர்தல் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்காது, ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். எம்எல்ஏ எலெக்ஷனுங்கிறதுனால ஒரு சில தொகுதியை வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் கருதுறேன். அப்போ அவர் எந்த கணிப்புல வந்து எங்க அந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறத சொல்றாரு சார்? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே அன்புமணியை வந்து முன்னிலைப்படுத்தி அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லி மாற்ற முன்னேற்றம் சொல்லி கொண்டாந்தாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் போட்டு அது வந்து வெற்றி பெறலை. அதனால அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறதுலேருந்து தவிர்க்க முடியாமல் அவர் கீழே இறங்கிட்டாருன்னு தான் நான் கருதுறேன். அதில் சந்தேகமே இல்லை, எனக்கு மாற்று கருத்தே இல்லை அதில். அதே மாதிரி நிறைய சின்ன கட்சிகள் ஏற்கனவே முதலமைச்சர்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் இந்த தேர்தலில் வந்து முதலமைச்சர் அந்த அடிப்படையிலேருந்து வெளில போயிடுவாங்க. விஜய் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு எழுதி கொடுத்தது வந்து நம்ம எழுதி கொடுத்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட அதுல வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு தெரியாம. அது வந்து முதல் ஒரு ஒரு மாதிரி ஒரு புதிய அரசியல் கட்சி வந்து புதிய நோக்கில் இருக்கும்போது அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி சொல்றதுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க சொல்ற அந்த கொள்கையில உள்ள எல்லாமே அடிபட்டு போயிடுது. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்ப நீங்க அண்ணாமலை என்ன சொல்றாரோ ஊழல் அப்படின்னு எதிர்த்து பேசுவாரு. ஆனா திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தான் சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப இவங்க ஊழலை எதிர்த்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாநாட்டில் அவர் சொன்ன வார்த்தை வந்து திமுக மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதையும் நேரடியா வார்த்தையை சொல்லாம திராவிடர் மாடல் அப்படின்னு சொல்லி பண்றாரு. பிஜேபிங்கிற வார்த்தையை வந்து கடுமையா கஷ்டப்பட்டு தவிர்த்திருக்க மாதிரி அந்த அந்த அவருடைய மாநாட்டு உரை இருந்துச்சு. இப்ப எடியூரப்பாலாம் வந்து இப்ப கூட ஊழல் வந்து இருக்குன்னு சொல்லி அந்த இவங்க அங்க உள்ள இது ஒரு ஜட்ஜி, நம்ம ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு சொன்ன ஜட்ஜி வந்து இந்த இந்த இதை கொடுத்துருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஊழலா தெரியாதா அப்படின்னு அந்த தொண்டர்கள் கேட்பாங்களா இல்லையா நாளைக்கு? அப்ப விஜய் எப்படி பதில் சொல்லுவாரு? அவர் வந்து பிரஸ்ஸை வந்து அவரும் மீட் பண்ண போறது இல்லை. மோடி எப்படி பிரஸ்ஸை மீட் பண்ணாம போயிட்டு இருக்காரோ அது மாதிரி பிரஸ்ஸை மீட் பண்ணாம போயிட்டு இருக்காரு. இப்போ பிரஸ்ஸை மீட் பண்ணா முதல் கேள்வி இந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அந்த அந்த தவிப்பு வந்து அவங்களுடைய டிவிக்கு வர்ற டிபேட்ல வர்ற செய்தி தொடர்பாளர்களுக்கும் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தேர்தல் நேரத்தில் மிக அதிகமான பதில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை விஜயோட இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் கருதுறேன். இந்த கூட்டணி ஆட்சி குறித்து பேசும்பொழுது இதை தொடர்ந்து வலியுறுத்தி வர்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். பல ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில் அதிகாரம் பங்கு அப்படின்றத கேட்டுட்டு வராங்க. ஸோ இந்த அடிப்படையில் விஜய் அதை முன் வச்சிருக்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியுது. பல இடங்களில் திருமாவளவனும் அதை குறித்து பேசுகிறாரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக கூட்டணியுமே வந்து, ஏன்னா இது முதல்ல தொடங்கி வச்சவர் திருமாவளவன் கூட நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? அப்ப அந்த அடிப்படையில இன்னும் 1.5 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய காலகட்டம் நமக்கு இருக்கு. இதுக்குள்ள வந்து திமுக கூட்டணி நிலையா இருக்கும் நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல அதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவரே தெளிவா சொல்லிட்டாரு, அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அது கொண்டுட்டாரு. ஆனா அவர் அந்த 3 மாசமா நடந்துகிட்ட பல விஷயங்கள், அருந்ததியர் இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து அவருடைய அந்த அவர் சொல்ற வார்த்தையை நான் சொன்னாக்க மெயின் ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவாரு. அது வந்து எப்படி சொல்லுதுன்னா இன்க்ளூசிவ், அதாவது தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றிணைந்து அப்படிங்கிறதான் ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒன்றிணைங்கிற அந்த கொள்கை அடிப்படையில் தான் அவர் அதை சொல்கிறாருன்னு நான் கருதுறேன். அது வந்து ஏற்கனவே அவர் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க 19 அவர் சிதம்பரத்தில் ஓட்டு வந்து கஷ்டப்பட்டு ஒரு 3000 சொச்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு. ஆனால் 24 மிக அதிக ஓட்டு அவருடைய சின்னத்திலே நின்று இப்போ ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் ரொம்ப தெளிவாக அந்த 5 வருஷம் 6 வருஷம் அவர் வந்து பயணிச்சது தான் அவர் காரணம். 17லேருந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு அவர் வந்து என்ன பொறுத்தவரை உரிமையோடு சொல்கிறேன், அவர் வந்து எந்த காலகட்டத்திலையும் ஏன்னா ஒரு தத்துவ அரசியலை ஆல் இண்டியா லெவலில், ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் வரை எனக்கு நல்ல பழக்கம் 81ல், ஆனால் அவங்கெல்லாம் பின்னாடி பின்வாங்கி பிஜேபி பக்கம் போயிட்டாங்க நேரடியாக. ஆனால் அதுக்கெல்லாம் வலுக்காமல் எந்த இடத்துலையும் அவருடைய கொள்கையில் வந்து பெசகாம இருந்த திருமாவளவன் இந்த 3 மாசத்துல சில இறக்கங்கள் ஏற்பட்டதை தான் நான் கருதுறேன். அது வந்து அவர் கடைசி நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தவிர்த்துட்டு இப்போ நான் இனிமே அந்த கேள்வி கேட்க 26ல் திமுக கூட்டணி தான் அப்படிங்கிறது. இந்த 1.5 வருஷத்துல இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குமானா நான் பலதர டிவி விவாதத்திலேயே சொல்லியிருக்கேன், இது வந்துகிட்டே தான் இருக்கும். இது திமுக கூட்டணியில். அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவில் வந்து அதிமுகங்கிறது வந்து ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில். இன்னைக்கும் வந்து போன பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணியோட சேர்த்து 23%, அதில் மேஜர் பங்கு அவங்களுக்கு தான்.
அவங்களுக்கே இந்த நெருக்கடியை கொண்டாந்து விட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா நிருபர்கள் கேள்வி கேட்கும்போது அடிக்கடி, ஏன்னா அதில் பிஜேபி ஒரு சிலர் வந்து பிஜேபி பக்கம் நின்று எப்படியாச்சும் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை இருக்கிற வரை பிஜேபியும் அதிமுகவும் அலைன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது. அவர் தெளிவாக வந்து தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இப்போ வரப்போகிற 28 வந்துட்டு 29 காலையிலேருந்து அவர் ஆரம்பிச்சிருவார். அந்த அடிப்படையில் இது ஒரு காலம் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வராது. ஒருவேளை யாருமே எதிர்பார்க்காம பிஜேபியும் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகமும் வரலாம். ஏன்னு கேட்டால் அவர் வந்து வாயை தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லலை, அதை மறுக்கலை. அமர் பிரசாத் கூட போன வாரம் கொடுத்த ஒரு யூடியூப் பேட்டியில் எங்களை அவர் சொல்ல கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில தலைவர்கள் பிஜேபியிலையும் பிஜேபியை எதிர்த்து விஜய் எந்த இடத்துலையும் சொல்லலை, நாங்கள் கிடையாது, பிளவுவாத சக்தியில் நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா பிளவுவாத சக்தியை வச்சு தான் நம்மலாம் வந்து அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவே அவங்களே இல்லைன்றாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணி வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது வந்துச்சுன்னா விஜய் வந்து ஆரம்ப கட்டத்தில் அந்த தேர்தலோட ஒரு வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறத தவிர்த்து வேற எதையும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. இதுதான் இப்போ உள்ள கள நிலவரம். இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அவர் வலுவாக கட்டமைக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் இன்னைய வர இப்போ இந்த போன கொடி ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட முகம் தவிர ஒரு சில செய்தி தொடர்பாளர்களை தவிர வேறு யாரையுமே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவிலையும் அதிமுகவிலையும் பல ஜாம்பவான்கள் பல மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்கள மீறி இவங்க வந்து அரசியல் நடத்தணும்னாக்கா தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கணும். அது வந்து அவர் கொண்டு வர்றதுக்கான ஐடியாவே இருக்கிற மாதிரி எனக்கு இன்னைய வர தெரியல. ஆனால் சொன்னாங்க சில கட்சியிலேருந்து வரப்போகிறாங்க, அதெல்லாம் எதுவுமே இன்னைய வர தெரியல. அடுத்த ஒரு 6 மாதத்தில் ஏதாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். மாவட்ட செயலாளர்லாம் அவர் வந்து கட்சி போட்டு தான் ஆகணும், பூத்துக்கு போட்டு தான் ஆகணும். பல இடத்துல மன்றங்களில் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ பூத்துக்கெல்லாம் ஆள் போட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அவங்க வந்து செய்தி தொடர்பாளர்களும் மற்றவங்களும் ரொம்ப கொஞ்சம் நம்பிக்கையோட உறுதியோடு இருக்காங்க. அதை நம்ம கெடுத்துட வேண்டாம். அதனால் அவங்க போடட்டும், களம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மகிழ்ச்சி சார். இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.